சகல ஜீவராசிகளுக்கும் உணவளித்து இந்த உலகத்தையே காத்து நம்மளையெல்லாம் பார்த்து ரட்சித்து வரக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள். அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள் இல்லைன்னா இந்த மனுஷங்களாகிய நமக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் உணவு என்பதே கிடைக்காது. சகல ஜீவராசிகளுக்கும் உணவு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆத்மாவுக்கு முக்தியையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுத்து மனுஷன் வாழையில் அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செல்வங்களையும் கொடுத்து வாழ வச்சு அழகு பார்க்குறவ ஒரே அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள். கடவுள்களையே முதன்மையான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள். அம்பாள் இல்லைன்னா ஒரு நாளும் ஒரு பொழுதும் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா அனைத்து மக்களுக்கும் பாகுபாடில்லாமல் உணவளித்து அரவணைச்சு கொள்பவன் இந்த அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள். அம்மா காசிக்கு போக முடியாதவர்களுக்காக தான் இங்கே அம்மா கோயில் கொண்டு இருக்கிறான். இங்கே சொல்கிற ஒவ்வொரு வாக்கும் அவளுடைய நாவிலிருந்து அவள் கொடுக்கும் வாக்கு தான் இந்த கோவிலில் சொல்லப்படுது. இன்றைக்கி ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ கலந்து கொள்ள முடியாதவங்களுக்கு எல்லாம் அந்த அம்பாளுடைய பிளஸ்ஸிங்ஸு போய் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும்னு இந்த அம்பாள்கிட்ட நாங்கள் ஒரு பிரார்த்தனையை வச்சுருக்கோம்.